தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை தனித் தேர்வர்கள் உட்பட மொத்தம் 8,27,475 மாணவர்கள் எழுத உள்ளார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 41 மையங்களில் நடைபெற உள்ளது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 4,868 மாணவர்களும் 5,617 மாணவிகளும், மாற்றுத்திறனாளிகள் சலுகைகள் கோரும் மாணவ மாணவிகள் 102 என மொத்தம் 10,587 மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத உள்ளார்கள். அந்த வகையில் இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1:15 மணி வரை நடைபெற்றது. இந்த முதல் தாள் தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். Hi, I am Prithipa. I am DTS school in Mailadurai. தமிழ் எக்ஸாம் வந்து ரொம்ப பயமாகவே தான் இருந்துச்சு. சப்போஸ் ஏன்னா சொல்லப்போனால் நான் 1 வீக்காகவே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் எக்ஸாம் நான் நினச்சத விட ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருந்துச்சு. எதுவும் கஷ்டமான மாதிரி எல்லாமே வந்து புக்கிங் 1 மார்க்குமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எது ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே கொஸ்டின் வைஸாவே எழுத ஆரம்பிச்சேன். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க எழுதுறதுக்கு? கரெக்டா 3 ஹவர்ஸ் முடிஞ்சது. நான் இந்த எக்ஸாம் எழுத 2.25 நேரம் எடுத்துக்கிட்டேன். எது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க? நான் 1 வேர்ட் ஸ்டார்ட் பண்ணி நார்மலாக இது எப்போது எழுதுறா போல 5 மார்க்கில் முடிச்சேன். எக்ஸாம் அது ஈஸி தான். எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. மாணவர்கள் யாரும் பதட்டப்படாம எழுதலாம். எல்லாமே ஈஸியாக தான் மார்க் எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். 60லேருந்து 70.